margin of that text you put NIV. That means you must refer to NIV. ஆகவே இப்போ இந்த வசனத்தின் பக்கத்தில் ஓரத்தில் NIV என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். Take for example Isaiah 45 and verse 11. ஏசாயா 45:11 பாருங்கள் எடுத்துக்காட்டு. Thus says the Lord, the Holy One of Israel and his maker. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்கிறதாவது, Ask me of things to come concerning my sons, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் and concerning the work of my hands command me. என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். Shall I tell you something? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? The King James version and the New King James version are misleading in this context. இந்த குறிப்பிட்ட வசன சந்தர்ப்பத்தில் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பும் புதிய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பும் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. But the New International Version is right. ஆனால் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் NIV மொழிபெயர்ப்பு சரிவாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So at the margin of that text you put NIV. That means you must refer to NIV. ஆகவே இப்போ இந்த வசனத்தின் பக்கத்தில் ஓரத்தில் NIV என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அர்த்தம். You know what is the NIV translation? NIV மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது? Do you question me? நீ என்னை கேள்வி கேட்கிறாயோ? Do you command me? நீ எனக்கு கட்டளை கொடுக்கிறாயோ? It's not a statement, it is a question. இது ஒரு சொற்றொடராக அல்ல, ஒரு கேள்வியாகவே மொழிபெயர்ப்பு இருக்கிறது. என்னை கேள்வி கேட்கிறாயா? Command you me? நீ என்னுடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுகிறாயா? If you read the other passages, that is the immediate context, that is the sense. நீங்கள் முன்னதாகவும் பின்னதாகவும் இருக்கிற உடனடி சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுதான் மொழிபெயர்ப்பா இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வீர்கள். 9th verse. 9வது வசனம். Woe to him who strives with his maker. தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. Let the potsherd strive with the potsherds of the earth. களிமண் தன்னை உருவாக்கினவை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத் தகுமோ? What are you making? நீ என்ன உருவாக்கி And shall your handiwork say he has no hands? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? Woe to him who says to his father, what are you begetting? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும், Or to the woman, what have you brought forth? தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ. Do you command me? நீ எனக்கு கட்டளையிடுகிறாயோ? You are a clay, I am a potter, you are commanding me? நீ களிமண், நான் குயவன், என்னை குறித்து என்னை நீ கேள்வி கேட்க முடியுமா? Verse 12. 12வது வசனம். I have made the earth. நான் பூமியை உண்டு பண்ணி, It was I who created man. நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். All the hosts I have commanded. என் கரங்கள் வானங்களை விரித்தன. I have done it. The stress is on the word I. அவைகளின் சர்வ சைனையும் நான் என்பதை வலியுறுத்தி சொல்கிறது. This being the fact, இது உண்மையா இருக்கும்போது what audacity you have to question me and command me. நீ என்னை குறித்து கேள்வி கேட்பதற்கு, என்னை நீ இவ்விதமாய் கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? That is the context. அதுதான் சொல்லப்பட்ட வசன சூழமை. So a modern translation. ஆகவே நவீன மொழிபெயர்ப்பு. And the context before and after. இந்த வசனத்தின் முன்பகுதி அதற்கு பின்பகுதி. The sense is maintained. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தோடு ஒப்பிட்டு போகிறது. Without this understanding. ஆனால் இதை நாம் விளங்கிக் கொள்ளாமல், You know what has happened today? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? There is a novel prayer doctrine called commanding God. ஒரு நவீன ஜெப உபதேசம், அதாவது தேவனுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். It has come. அது வந்திருக்கிறது. I want to say that with tears in my heart. Why tears? Blood in my heart. நான் என்னுடைய உள்ளத்திலே கண்ணீரோடும் நான் இரத்த கசிவோடும் நான் சொல்கிறேன்.